ஹலோ கைஸ், நீங்கள் வந்து ஜென் எஃப்கேம்சிங் நம்ம என்ன கேம் ஜென் போகிறோம் பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்டேட் வந்திருக்கு. சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் பேசுகிறது கேட்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த கேமை கண்டுபிடிச்ச பேர் அட்மின்னு. அவன் எப்போயாச்சும் தான் இந்த கேமில் ஆன்லைனுக்கு வருவான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்துருச்சு. இப்போது இது நான் சும்மா வச்சுருக்கிற காஸ்டியூமு. இது கிறிஸ்மஸ் அப்டேட்டுங்கிறதுனால ஸ்கேட்டிங் பண்ணலாம். என்ன தொட்டு என்னென்னமோலாம் வருது இந்த ஒட்டி. இப்போது நான் வீடியோ எடுக்கும் போது இந்த காஸ்டியூம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 90 ஜெம்முக்கு வாங்கினேன். இப்போ என்கிட்ட 3 ஜெம்மு தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்கிட்ட 15 ஜெம் இருந்துச்சு. 5000 எனக்கு பர்த்டே 15 ஜெம்மு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கேம் விளாண்டேன். 5000 ஒரு ஃப்ரீ லூட் பாக்ஸில் 75 ஜெம்மு கிடச்சிச்சு. சரி, இதுவும் நல்லது இதுதானே. அந்த 75 ஜெம்மு சேர்த்தா 100 ஜெம் வந்துச்சு. ஆஃபரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு ஒன்று வந்துச்சு. அதில் பார்த்தா கேமை விட்டு எடுத்த நிறையா இது வந்துருந்துச்சு. அதில் இந்த காஸ்டியூம் 90 ஜெம்முக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் காட்டவா? இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் காட்டுறேன். இங்கே இருந்துட்டு ஒவ்வொன்றா குதிச்சு போனால் லேட் ஆகும், அதனால் ஒரே ஐடியா குதிச்சிருவோம். இங்கே குதிச்சதுக்கப்புறம் வந்துருச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிச்சும் ஃப்ளிக்கர்ஸும் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். டேஞ்சரஸ் க்ரோ ஐயா ஃப்ரெண்ட்ஸ் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. இவன் தாங்க கிளிச்சு கேம் வில்லன். இவன் வந்து அவனோட கூட்டாளி. இந்த சயின்டிஸ்ட்டுன்னு ஒருத்தனை கடத்தி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது மினி கேம் விளாடுவோம். என்னமோ ஃபோனில் காட்டுது. இதில் என்னன்னே தெரிலையே, ரொம்ப நேரமாக இது காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் முடியாது. இங்கே பாருங்க, 125க்கு 125 கரெக்டாக இருக்குது. இப்போ ஏதோ ஃப்ரெண்டு ஆன்லைனில் இருக்கான். இங்கே பார்த்தீங்களா? ஐயா, அவன் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்ரு. இந்த கேமை கண்டுபிடிச்சவனை காட்டவா? அட்மின் 000. டக்குன்னு முடி இங்கே இருக்கா? சரி, இங்கே வந்தால் ஒரு நல்லது. பார்த்திங்கன்னா நல்ல பெட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே பெட்ரைடு பண்ணி ஏதாவது நல்ல பெட்டு வாங்க. ஐயோ, இதைத்தான் கொடுப்பான். அது எனக்கு வேணாம். உய் யார் அந்த உய்? எப்படி ஃப்ரெண்டானானே தெரில. சரி, ட்ரேட் பிட்ஸ் கொடுத்தேன், அக்செப்ட்டு. இதை காமிச்சா கண்டிப்பாக இதான் வேணும் கேப்பா. இதை காமிப்போம். அப்போ இது அச்சிச்சோ ஷேர்பியரா? சூப்பரே ஷேர்பியர் நினச்சேன். சரி, இப்போ வேறு கொஞ்சம் பார்க்க நல்ல மாதிரி இருக்கான். அவனே கேட்டானா? ஓகே, கொடுத்து அப்போ லூனார் ட்ராகனா. தட் மீன்ஸ் ஐ நீட் திஸ். கட் பண்ணிட்டான். சரி, இந்த வேர்ல்டு விட்டு நம்ம வெளியே போய் யாராவது ஃபன்ஷிங் பியரை காட்டினா ஏதாவது ஒரு லெஜெண்டரி காட்டுவாங்க. ஒத்ததையும் காணும், ஒன்றத்தையும் வைக்கலையே. சரி, கட் பண்ணிடுவோம். வா டக்குன்னு லோடாகவே நான் மினி கேம் விளாட போகிறேன். மினி கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரேசி ரன் விளாட போகிறேன். இந்த பெட்டை நான் எப்போ எவால்வ் பண்ணி ரைடிங் பெட்டாகவே மாற்றிட்டேன். இங்கே யாரும் வந்துட்டு ஒரு பெட் இஸ் ரெடி டு எவால்வ்னு காட்டுது. கிஃப்ட்டை கொடு 27 கிஃப்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஏதாவது மினி கேம்ஸ் விளாடுவோம். இங்கே பாருங்க, அந்த இடமே காலியாக இருக்குது. அந்த இடத்துல முன்னாடி XD ரேஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ரேஸ் எடுத்துட்டாங்க. இப்போ நான் எதுக்கு கிரேசி ரன் அவுட்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த ஜூஸ் குடித்தா வேமா போவேன் பாருங்களேன். அச்சிச்சோ, உள்ளக்கு போனேன்னா ஜூஸ் போயிடும்.
கிடச்சிருச்சு. இப்போ இவ உள்ளே போனான்னா நம்ம லாஸ்ட்டு செகண்டில் இதை குடிச்சிட்டு அப்படியே டபக்குன்னு உள்ளே போயிடலாம். ஆனால் அவள் உள்ளே போகிற மாதிரி தெரில. ஸோ இதை நம்ம குடிச்சோடி டபக்குன்னு உள்ளே குடிச்சாச்சு. ஓடிட்டே இருந்தால் தான் ஸ்லோவாக குறையும். நின்னேன்னு பாருங்கள் எவ்வளோவாக குறையுது, ஸ்லோவாக குறையும். இப்படி நம்ம ஓடிட்டே இருந்தாங்க. எக்ஸலாரேட்டுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் இங்கே இருந்தால் ஆன்லைன் வரேன்னாரு. ஆனால் இன்னும் ஆன்லைன் காணோம். அவர் வந்து லேப்டாப்பில் விளாடுவார், நான் வந்து ஃபோனில் விளாட்றேன். இந்த அருமை தாங்க நான் வாங்கினேன். ஓகே, எத்தனை செவரு? 4 5 செவரு. என்ன காணும் தான் இருக்கேன். மூலையில் எனக்கு பட்டுறாங்க. 0 கிராவிட்டி ஆர்மரெலாம் இப்போ எடுத்துட்டேங்க. ஆனாலும் இவங்கன்னா அந்த அப்டேட்டில் வாங்கிட்டு போட்டு வராங்க. இந்த ஐடியில் தாங்க நான் எப்போவுமே யூடியூப்ஸில் வீடியோ போடுவேன். குதி இங்கே ஸ்னோ ஆர்மரை வச்சுட்டு வச்சு, அது என்ன ஆர்மர், ஏதோ ஒரு ஆர்மர், அதை வச்சுட்டு வாமா போகிறான். அச்சோ, கரெக்டாக நான் குளிக்கும் போது அதுக்குள்ளே போயிடுச்சு. இதுக்கு போய் பார்ப்பேன். ராங்கு கரெக்டே. ஓகே, இப்போ மேஸ் வந்துடுச்சு. மேஸெல்லாம் சப்ப மேட்ரு, நார்மல் மேஸ் மாதிரி கிடையாதுங்க. இது வந்து அசால்ட்டாக போகலாம். அப்படியே போவோம். கூச்சி ஒரு ஃப்ளிப் அடித்து போவோம். டபக்கு வேமா போ. அந்த பவர் பிரித்து போடுங்க. அதான் ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டான். கிட்டக்க வந்தாச்சே. இப்போமா பின்னாடி எவனாச்சும் வராங்களா? வரான். ஆனால் வந்துட்டா எந்த ஆர்மரும் இல்லை. ஓகே, வின் பண்ணியாச்சு. 450 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்டுக்கு எக்ஸ்பி ஏற்றி விட்ருக்காங்க. 90 டோக்கன்ஸ். இப்போ என்கிட்ட 2000 டோக்கன்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த 2020 டோக்கன்ஸு இதான். இது என்ன 6வது லெவல் தான் இருக்கானே. ட்ரேடு பிச்சுன்னு கொடுப்பான். அவனை ஆளை காணோம், போயிட்டான் போல். நம்மளும் போயிடும். இப்போ எக்ஸலாரேட் வந்திருக்காரா? வரலையா? ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு கீப் எக்ஸ்டியா அதிகமே யாருன்னு தெரிலங்க. XLR8685 சர்ச். என்னது 30 டேஸ் ஆகும்வா? எனக்கு எக்ஸலாரேட்டை பார்க்க இதாங்க கேமை கண்டுபிடிச்சவன் அட்மின். இப்போ அவனோட ஃபேஸ் தான் என்கிட்ட இருக்குது. அவனோட ஃபேஸு, அவனோட ஹேர் கலர். இந்த எக்ஸலாரேட் இவர் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான். அதான் 7 மணிக்கு வரேன்னாரு. இப்போ மணி எத்தனை? மணி 7:11 ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஓகே, இப்போ நம்ம வேறு என்ன மினி கேம் விளாடலாம்? பெட் பரேட் விளாடுவோமா? பெட் பரேடு. ரோபோட் பண்ணுற எனக்கு பெட் பரேட் விளாடணும். இத்தனை செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணுமா? கோ. இப்போ எத்தனை வாட்டி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சடக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வந்துருக்குங்க. 13 மஸ்கெட்டி கேட் இஸ் 13. கரெக்டே. இப்போ நான் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணேன்? 13 டைம்ஸ் தான். ஒரு ஃப்ளிப் அடி டபக். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடுறாங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. இந்த ரக்கூன் கண்டுபிடிப்போமா? ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அடுத்து தெரிலையே. சரி, அடுத்து நம்ம கொடுப்போம். எத்தனை கொடுத்தேன்னு எனக்கே தெரில. 18. அப்புறம் எத்தனை கிளிக் பண்ணேன்? ஐயோ, தப்பாக கிளிக் பண்ணிட்டேன்னா. சரி, இதுக்கு ஒரு ஃப்ளிப் அடிப்போம். டபக்
ஹார்ட் லெவல் மீடியம்லேயே தோத்துட்டேன். ஹார்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் தலை வலிக்கும். கவுண்ட்டு சொல்ல முடியாது, நமக்கு தான் முடியும். ஸோ நம்ம அங்கே என்ன மேரத்தானா? ஐயோ கண்ணு வலிக்குதே. ஐயோ மண்டை குழப்பதே. ஒன்று ஸ்பீடாக போகுது, ஒன்று ஸ்லோவாக போகுது. ஐயோ இல்லை இந்த ட்ரையல்ஸ் வேறு பார்த்தா ஐயோ எக்ஸ்ட்ரா நம்பிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையல்ஸ் போகிறது தான் அதுன்னு நினச்சிட்டேன். 28 நான் 29 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ 24 தானா? ஐயோ பரவாயில்ல, இதுக்கு ஒரு ஃப்ளிப்பை போடு. டபக். ஓகே, இப்போது ரொம்ப கம்மியாக தான் காசு தருவாங்க. எவ்வளவு? 300 ரூபா தானே. ஏதோ ஒரு பெட்டை டெவலப் பண்ணணும். பட் ஏதோ ஒரு லூட் பாக்ஸ் வந்திருக்கு. 70 டோக்கனு, 20 டோக்கனு. அடுத்து இந்த லூட் பாக்ஸில் போட்டு 1380 3 டைமண்டு. அடுத்து இந்த ஃபர்னிச்சர் கொடுத்துருவாங்க 300. என்னது? ஆடு இன்க்ரீஸ் யுவர் லிமிட் டு 300 ஃபார் டுடே. ஓ நம்ம தான் ஜெயிச்சு 300 ஆகும். ஓகே, இதை லெவலப் பண்ணி விட்ருவோம். மை பெட் லெவலப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்கிட்ட அந்த கிறிஸ்மஸ் டோக்கன் வந்து எடுத்துகிட்டே அந்த ஈவெண்ட் பாஸ் கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஈவெண்ட் பாஸ் கிடைக்கல. அதனால் அதுக்கு பதிலாக 1500 டோக்கன் ஆரம்பமே கேம் அப்டேட் பண்ணோட்டியே அவ்வளோ ரூபா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் சேர்த்து வச்சு இன்றைக்கி நிறையா சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். இந்த பெட் இருந்துச்சு, இந்த பெட்டை வாங்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ முடிய போகுது. வீட்டுக்குள்ளே போகிறது கூட இவ்வளோ நேரம் பார்க்குறாங்களே. டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயாச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியும். விடு. டிஸ்கோ லைட்டு அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்குது. என்னோடய க்ளோன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. இது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி வீடியோ முடிப்போமா? ஆனால் இப்போவே முடிச்சிடுவோம். ஓகே, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாய், படுத்து தூங்கிடலாம். ஏன் நடக்கும் முடியல? ஐயோ ஐயோ தூங்கியாச்சு. பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.